மேம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் வந்து அதிகமாக வருது. அது வந்து எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு மெயின் ரீசன் இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னாலே மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா விமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் அடிக்டட் நிறையாவே ஆகுறாங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்டும் நிறையாவே. அதனால பீரியட்ஸ்னாலேயும் ப்ரெக்னென்சி டைம்லேயும் அஃபெக்ட் ஆகும். கட்டாயமாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அந்த யூஸ்வலாக யார் போவாங்கன்ற அந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆர்பிட்ரி நான் சொல்லணும்னா டில் மேரேஜ் ஒரு 50 to 55 தான் வெயிட் இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே எப்போ போகுதோ அப்போயே இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். அபவ் 55 கேஜிக்கு போனாங்கன்னா ஷியூராக இர்ரெகுலர் ஆகிடும் பீரியட்ஸ். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி ட்ரிங்க்ஸ் நிறையவே இப்போலாம் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இது அஃபெக்ட் ஆகும். நம்ம யாராக இருந்தாலும் முதல்ல ட்ரிங்க்ஸ் அப்படின்னா ஆல்கஹால் எங்கே போய் கிளியர் ஆகணும்னா லிவரில், கல்லீரல் தான் ஆல்கஹாலை கிளியர் பண்ணணும். ஸோ அப்போ கல்லீரல் அஃபெக்ட் ஆகிடும். யங் ஏஜ்லேயே இந்த மாதிரி நம்ம ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே கல்லீரல் அஃபெக்ட் ஆனால் ஜாண்டிஸ். ஏன்னா உடம்புல எந்த கெமிக்கல் உள்ளே போனாலும் அதை கிளியர் பண்ணுறது கல்லீரல். ஸோ அதை பாதுகாத்து வச்சுக்கணும் நம்ம. அது ஒரு முக்கியமான உறுப்பு அது கல்லீரல்ன்றது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், நல்லா கேர் பண்ணுற பேரண்ட்ஸு இல்லை ஹஸ்பண்ட், அந்த மாதிரிலாம் இருக்கிற ஃபேமிலி, அந்த பெண்கள் வந்து ஸ்மோக்கிங்க்கோ இல்லை ட்ரிங்கிங்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இது ஒரு அவங்களுக்கு ஒரு மனசுக்கு வந்து மேபி ஒரு ஆறுதலை தரலாம். அப்படி தான் ஸ்மோக்கிங்க்கோ ட்ரிங்கிங்கோ லேடிஸ் போனோம். இப்போ சென்னையில் இருக்க குண்டுங்குழிவான ரோட்டில் போனால் என்ன ஆகுமோ தெரியல. பட் ஜென்ரலாக ஏன் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னா, ஒரு புது இடத்துக்கு போகிறப்ப அங்கேருந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். வணக்கம் மேம். வணக்கம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர காரணம் என்ன? ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு மெயின் ரீசன் இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னாலே மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து வெயிட்டு. நிறைய பேர் இப்போ அவங்க நினச்சிக்கிறாங்க எப்படின்னா, பிஎம்ஐ பார்த்துட்டு ஓகே நான் வந்து இவ்வளோ தானே இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா ஏஜ் ரிலேட்டட். இப்போ ஒரு பாப்பா வந்து 14 வயசு தான் இருக்கா, அவள் டாலாக இருக்கா அப்படின்றதுக்காக அவள் 80 கிலோ இருக்க முடியாது. 14 இயர்ஸ்னால் அந்த 14 இயர்ஸ்க்கு வந்து ஒரு 40 கேஜிஸ் தான் அலவுடு. அவ்வளோதான் இருக்கணும் அந்த சைல்டை. பட் இப்போ அந்த இது மாறிடுறதுனால என்ன ஆகிடுதுன்னா, நிறைய குழந்தைங்க இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அது ஒரு 10 பேர் வராங்கன்னா அதில் 8 பேர் வந்து அவங்க இருக்க வேண்டிய எடையை விட அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஆர்பிட்ரி நான் சொல்லணும்னா டில் மேரேஜ் ஒரு 50 to 55 தான் வெயிட் இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே எப்போ போகுதோ அப்போயே இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். அபவ் 55 கேஜிக்கு போனாங்கன்னா ஷியூராக இர்ரெகுலர் ஆகிடும் பீரியட்ஸ். ஸோ இது அடுத்த ரீசன். அப்புறம் அந்த நீர்க்கட்டி மாதிரியான பிரச்சனைகள். ஸோ இப்போ நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்குன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துடுது. ஸோ அதனால் அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. அப்புறம் தைராய்டு, மற்ற ஹார்மோன் ப்ராப்ளம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான், ரேர் தான். இன்னும் சில பேருக்கு பிளட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும், ஹீமோக்ளோபின், அது மாதிரி இருக்கவங்களுக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். பட் மெயின் ரீசன் நாங்கள் பார்க்குறது என்னென்னா, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஒபிசிட்டி, வெயிட்டு, அடுத்தது வந்து பிசிஓ, நீர்க்கட்டி, இதுதான் மெயினாக ரொம்ப காமனாக பார்க்குறது. பிரெஸ்ட் பெயின், மார்பகம் கனமாக இருப்பது ஏன்? அது ஆக்சுவலாக ஒவ்வொரு மாதமுமே பீரியட்ஸ்க்கு முன்னாடி ப்ரீமென்ஸ்ட்ரல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறது. அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறுறப்ப தானே கரெக்டாக பீரியட்ஸ் வருது. ஸோ அப்போ கரெக்டாக அது மாறுறதுக்கு முன்னாடி பிரெஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் வரும். அப்போ அந்த சேஞ்சஸ்னால அவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஹெவியாக இருக்குது, பெயின் இருக்குது, அதெல்லாம் வந்து பாசிபிள். ஸோ அந்த பிரெஸ்ட் பெயின் வந்து ஜஸ்ட்டு பிஃபோர் பீரியட்ஸ் இருக்குது, பீரியட்ஸ் வந்ததுமே அது கிளியர் ஆகிடுது அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. பட் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே ஆரம்பிச்சு சிவியர் பெயின் இருக்கும். அவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியாது, அவங்களால இன்னர்ஸ் கூட வேர் பண்ண முடியாது, அந்தளவுக்கு சிவியர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஷியூராக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸே இருக்குது. அதை எடுத்தாலே அவங்களுக்கு அந்த பெயின் வந்து சரியாயிடும். புகை, குடிப்பழக்கம் இருக்கிற பெண்களுக்கு என்ன ஆபத்து? யூஸ்வலாக யார் போவாங்கன்ற அந்த குரூப்பை பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், நல்லா கேர் பண்ணுற பேரண்ட்ஸு இல்லை ஹஸ்பண்ட், அந்த மாதிரிலாம் இருக்கிற ஃபேமிலி, அந்த பெண்கள் வந்து
ஸ்மோக்கிங்க்கோ இல்லை ட்ரிங்கிங்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆல்ரெடி ஏதோ ஒரு டிப்ரிவேஷன், பர்டிகுலர்லி ஒரு கேரு கிடைக்காம அப்படி இருக்கவங்களுக்கு தான் இது ஒரு அவங்களுக்கு ஒரு மனசுக்கு வந்து மேபி ஒரு ஒரு ஆறுதலை தரலாம். அப்படி தான் ஸ்மோக்கிங்க்கோ ட்ரிங்கிங்க்கோ லேடிஸ் போகணும். ஜென்ஸ் போகிறதுக்கு காரணமே வேணாம். அந்த தெரு முனையில் கடை இருந்தால் போதும், கையில் காசு இருந்தால் போதும். பட் லேடிஸ் போகிறாங்கன்னா யூஸ்வலாக வந்து அது ஒரு அவங்களுக்கு ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும். அதை தாண்டி அவங்க போகணும் அப்படின்னா ஷியராக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அவங்களுக்கு மெயின் ரீசனாக இருக்கலாம் பாசிபிள். ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் இட் செல்ஃப் முதலே சொன்ன இர்ரெகுலர் பீரியட்ஸு. பட் நிக்கோட்டின் சிகரெட் ஸ்மோக்கிங்கில் வந்து நிக்கோட்டின் இஸ் அ பாய்சன். இட்ஸ் அ ஸ்லோ பாய்சன், ஸ்லோ கில்லர் அது. ஸோ அது லங்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து உடம்புல வந்து ரத்த குழாய்கள் எல்லாத்துலேயும் சுருங்க வச்சிரும் நிக்கோட்டின். ரத்த குழாய்களில் தான் அது வந்து சேஞ்சஸை உண்டாக்கும். அதனால தான் சிகரெட் ரொம்ப ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது, மற்ற லிவரில் சேஞ்சஸ் வர்றது, லங்ஸில் மாறுதல் வர்றது, சளி வர்றது அதிகமாக. ஏன்னா அந்த புகை உள்ளே போய் இரிட்டேட் பண்ணி எப்போதுமே அவங்களுக்கு வந்து சளி இருக்கிற மாதிரியே இருக்கும். எப்போதும் ஒரு காஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப கிரானிக், ரொம்ப நாள் ஸ்மோக் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ரத்த குழாய்கள் எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். அப்போ லேடிஸ்க்கு இன்னும் அதிகமாக பாதிக்கும். ஏன்னா ஜென்ஸோட அவங்களுக்கு அந்த ரெசிஸ்டிங் பவர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ்டு, கம்மியாக தான் இருக்கும் லேடிஸ்க்கு. அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த நிக்கோட்டின் கண்டினியூஸாக அது எடுக்க அதிகமாக எடுக்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அப்போ பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி, உடம்பு அதிகமாக வெயிட் போடுறது, அதிகமாக சாப்பிட்றது, ப்ளஸ் இப்போ வெயிட் அதிகமாக போடுறது, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஃபெர்டிலிட்டி, குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடும். பள்ளி மாணவர்கள் கூட குடிக்கிறாங்க. இதனால அவங்க உடல் நலத்துக்கு என்ன ஆபத்து? யாராக இருந்தாலும் முதல்ல ட்ரிங்க்ஸ் அப்படின்னா ஆல்கஹால் எங்கே போய் கிளியர் ஆகணும்னா லிவரில், கல்லீரல் தான் ஆல்கஹாலை கிளியர் பண்ணணும். ஸோ அப்போ கல்லீரல் அஃபெக்ட் ஆகிடும். யங் ஏஜ்லேயே இந்த மாதிரி நம்ம ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே கல்லீரல் அஃபெக்ட் ஆனால் ஜாண்டிஸ். ஏன்னா உடம்புல எந்த கெமிக்கல் உள்ளே போனாலும் அதை கிளியர் பண்ணுறது கல்லீரல். ஸோ அதை பாதுகாத்து வச்சுக்கணும் நம்ம. அது ஒரு முக்கியமான உறுப்பு அது கல்லீரல்ன்றது. நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள எல்லா கெமிக்கல்ஸ்க்கு, பெஸ்டிசைட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் எது கிளியர் பண்ணுதுன்னா கல்லீரல் தான் கிளியர் பண்ணும் எல்லாத்தையுமே அது வந்து எடுத்து மோஷனில் அப்படியே செக்ரேட் பண்ணிவிடும். அதனால தான் நம்ம வந்து எவ்வளோ கெமிக்கல் ஃபுட்டு எடுத்தாலும் நமக்கு ஏன் டைஜஸ்ட் ஆகுது, அந்த கல்லீரல்னால தான் இந்த வேலைகள்லாம் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து நல்ல ஃபுட்டு மட்டும், நல்ல அதில் இருக்க சத்து மட்டும் நம்ம உடம்புல சேரும், பிளட்டில். மற்றது எல்லாத்தையும் கழிவுகளை அதை வந்து வெளியேற்றிடும் லிவர். அப்போ யங் ஏஜ்லேருந்தே லிவருக்கு ஓவர்லோட் கொடுத்துட்டே இருந்தால் அது என்ன பண்ணும், ஒரு கட்டத்தில் அது மொத்தமாக கல்லீரல் ஃபுல்லாக அழுகி போயிடும். ஸோ அப்போ யங்கர் த ஏஜ் ஆல்கஹால் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா யங்கராகவே அந்த கல்லீரல் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, ஆல்கஹால் வயிற்றுக்குள்ளே போகும்போதே அது வயிறெல்லாம் அப்படியே புண்ணாயிடும், அசிடிட்டி, அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி வந்துடும். ஸோ சீக்கிரமே அவங்களுக்கு அல்சர் வரத்துக்கு, தொண்டை எரிச்சல், அது மாதிரி நெஞ்சில் எரிச்சலாக இருக்கிறது அதெல்லாம் இருக்கலாம். ஈவன் அந்த குடல் பகுதி ஃபுல்லாகவே அந்த ஆல்கஹால்னால புண்ணாயிடும் ஃபுல்லாகவே. ஸோ அதனால தான் அதெல்லாம் நாட் அட்வைஸ்டு. நம்முடைய ஹெல்த்தை டைரெக்டாகவே அஃபெக்ட் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் மைண்டு டோட்டலாக நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாட்டோம். தண்ணி வந்து ஆல்கஹால் உள்ளே போச்சுன்னா நேராக செரிபெல்லம் தான் அதை வந்து கட் ஆஃப் பண்ணிடும். ஸோ அப்போ நடையிலேருந்து எல்லாமே ஒரே தள்ளாட்டமாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம், டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு தேங்க்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஜனம் தமிழ் நேயர்கள்.